அடிக்கணுமா பட்டாம்பூச்சி நாட்டடிக்கணுமா நல்லதெல்லாம் கேட்கணுமா நேச் நேச் பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்களைங்கிற வேலை நினைக்கணுமா கூல் கூல் பட்டாம்பூச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது பட்டாம்பூச்சி கிச்சன். கிச்சன் அப்படின்னு இது பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவான நிகழ்ச்சி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தேதியில கிச்சன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா மாறிட்டு இருக்கு. வாங்க நேயர்களே, இன்னைக்கு பட்டாம்பூச்சி கிச்சன் பகுதியில நமக்கு தேவையான வீட்டு குறிப்புகளை சொல்றதுக்காக அழகுக்கலை, சமையல் கலை, அதிவேக கணிதம் மற்றும் ஹிந்தி பயிற்சி என பல்வேறு திறன்களை இளைய தலைமுறைக்கு கடத்தும் ஒரு சிறந்த சமூக ஆர்வலர், கவிஞர், வழக்கறிஞர் திருமதி ஹேமா பாலன் அவர்கள் திருவாரூர் மாவட்டம் சிக்கலில் இருந்து நம்மோடு இணைகிறார். உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். ஹேமா அவர்கள் எதை பத்தின குறிப்புகளை கொடுக்க போறாங்க அப்படின்னு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இது பட்டாம்பூச்சி கிச்சன். இன்னைக்கு பட்டாம்பூச்சி கிச்சன் பகுதியில மற்றும் ஒரு சமையல் குறிப்புகளுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இன்று சொல்லக்கூடிய சமையல் குறிப்புகள் தீயில்லா சமையல் குறிப்புகள். சாதம், குழம்பு, ரசம், தயிர், பொரியல் இப்படி சாப்பிடுறோமோ அது மாதிரி தீ இல்லாமலும் இதை சாப்பிடலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நான் உங்கள் ஹேமா பாலமுருகன். அதை நல்லா ருசிச்சு சாப்பிடலாம் வாங்க. முதல்ல நமக்கு தேவையானது சாதம். அது இப்போ அவல் இருக்கு இல்லைங்களா, அது கெட்டியான அவலா வாங்கிக்கோங்க. பாரம்பரிய அரிசி வகையில உள்ள அவல் இருந்தாலும் ரொம்ப சிறந்தது. தூயமல்லி அரிசி அது ரொம்ப ரொம்ப சிறந்தது. சில்லி சம்பா, சீரக சம்பா, தங்க சம்பா இது போன்ற அரிசிகள்லாம் வெள்ளையா தான் இருக்கும். அந்த அரிசிகளை நீங்க இதே மாதிரி பயன்படுத்திக்கலாம். முதல்ல சாதம் எப்படி நம்ம வடிக்கலாம்னு பார்க்கலாம். எந்த அவலா இருந்தாலும் ஒரு 1.5 கப் அவல் ஒரு ஆளுக்கு பொருந்தும். அந்த அளவு வச்சு எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அதை கணக்கு பண்ணி நீங்க அளந்து எடுத்துக்கலாம். 1.5 கப்புங்கிறது ஒரு ஆளுக்கு கரெக்டான அளவு. அந்த மாதிரி அளந்து எடுத்துட்டு 2 தடவை அலசிக்கோங்க. அலசி எடுத்துட்டு வடிச்சு வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாத வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்து மூடி வச்சிருங்க. அது பாட்டுக்கு ஒரு 1/2 hour அது ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்தது குழம்பு. இந்த குழம்புக்கு என்ன தேவைன்னா கொஞ்சம் புளி, அதை ஊற வச்சிருப்போம். நெல்லிக்காய் அளவு இருந்தா போதுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சின்னதா நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், அதை அரைச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமானது வேர்க்கடலை பொடி. இந்த வேர்க்கடலை பொடியும் அரைச்சு வச்சுக்கலாம். அது வறுத்த வேர்க்கடலை பொடியா இருக்கணுங்க. அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுல வாழைக்காய் இல்ல வேற எந்த காய் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அதாவது இப்ப வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இப்ப அந்த வெண்டைக்காயை குட்டி குட்டியா நறுக்கி இந்து உப்பு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு கொஞ்சம் பெரட்டி வச்சுக்கோங்க. அது ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் அந்த இந்து உப்பு வெண்டைக்காய் போட்டு பெரட்டி வச்சுக்கலாம். அது பெரட்டி மூடி வச்சிட்டோம்னா அந்த இந்து உப்புலயே வெந்துரும் அந்த காய். அதை மூடி வச்சு ஒரு 1/2 hour ரெண்டுமே சாதம் 1/2 மணி நேரத்துல ஊறிட்டு இருக்கும். இது ஒரு 10ல இருந்து 15 அந்த நிமிஷம் வரைக்கும் அது ஊறலாம். அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கு இடையில நம்ம வேர்க்கடலை பொடி, தேங்காய் அரைச்சு வச்சுக்கிறது, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கிறது, குட்டி குட்டியா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி இதெல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் குழம்புக்கு. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோன்னா 20 நிமிஷமோ இல்ல 15 நிமிஷமோ அந்த வெண்டைக்காய் வெந்திருக்கும். அதை எடுத்து ஓபன் பண்ணிட்டு இந்த வெங்காயம், புளி கரைச்சல், வேர்க்கடலை தூள், தேங்காய் விழுது இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துட்டு நீங்க அப்படியே மூடி வச்சிடலாம். இது குழம்பு தயார். கலை, இலக்கியம், சமூகம் சார்ந்து நீங்கள் நடத்தும் அல்லது பங்கு பெறும் உங்கள் விழாக்களை உலகெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்கள் அழைப்புதலை பட்டாம்பூச்சி தண்டோரா பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மிக மிக குறைந்த கட்டணத்தில் உங்கள் விழாக்களை அரங்கு நிறைந்த விழாக்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அகிலமெங்கும் சரகடிக்கட்டும் உங்கள் அழைப்புதல் அன்னை தமிழோடு. இது கலை, இலக்கியம், சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. அது மேல கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கிள்ளி போட்டுட்டீங்கன்னா குழம்பு ரெடி. நீங்க கேட்கலாம் மிளகாத்தூள் எல்லாம் போடலன்னு. அதுக்குதான் நம்ம மிளகுத்தூள் போடுறோம். மிளகுத்தூள் போட்டாலே நமக்கு காரம் இருக்கும். அதனால நீங்க மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரக பொடி, வேர்க்கடலை பொடி, தேங்காய் விழுது, நீங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்க அதை போட்டுக்கலாம். நீங்க பச்சை மிளகா கூட கீரி போட்டுக்கலாம். அது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை போட்டா கூட நல்லது. ஆனா இந்த நேரத்துக்கு நல்லா இருக்காது. அதனால மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இப்ப குழம்பு தயார் பண்ணியாச்சு. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கப்புறம் பொரியல். காய் வேணுங்களே, அப்ப இந்த காய்க்கு வாழைக்காய் எடுத்துக்கலாம். வாழைக்காயை சின்ன சின்னதா பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். பொடி பொடியா கட் பண்ணிட்டு இந்து உப்பு எடுத்து அதை பெரட்டி ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், இது எல்லாமே இதுக்கு தேவையான பொருள். அது கூட கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை பொடி. இது கண்டிப்பா எல்லாத்துக்குமே வறுத்த வேர்க்கடலை பொடி இருக்கணுங்க. அப்படி இருந்தாதான் இந்த சமையல் நல்லா இருக்கும். இந்த வறுத்த வேர்க்கடலை பொடி தான் நமக்கு எல்லாத்துக்குமே பேஸ். ஸோ அதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நேரத்துக்கு. அப்படி வச்சிருக்கும் போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். அப்ப இந்த பொரியல்ல இப்போ இதை ஒரு 10-15 நிமிஷம் இந்து உப்புல கலந்து வச்சுக்கலாம். அதை மூடி வச்சுட்டீங்கன்னா அது வெந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு தேங்காய் துருவல், சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை பொடி, இது எல்லாத்தையும் ஒரு கையை போட்டு பிசையணும். அந்த கையை போட்டு பிசையும் போது நம்மளுடைய உடம்புல உள்ள உஷ்ணம் அதுல இறங்கும். அதன் வழியா தான் அந்த எண்ணெய் உற்பத்தி ஆகுது. நீங்க நினைக்கலாம் எண்ணெய் இல்லாம அது எப்படி பொரியலா மாறும் அப்படின்னு. அந்த வேர்க்கடலை பொடி போட்டு நம்மளோட கையில பிசையும் போது, காயெல்லாம் போட்டு பிசையும் போது அந்த உஷ்ணத்தில எண்ணெய் பிசுன்னு வந்துடும். அப்ப எண்ணெய் உள்ளதா இருக்கிற பொரியலா தெரியும் நமக்கு. நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு ஹெல்தியான ஒரு பொரியல் ரெடி. அடுத்தது ரசம். ரசத்துக்கு என்ன பண்ணலாம்னா, புளி கொஞ்சமா ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 7 சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம், பூண்டு இதை இடிச்சுக்கலாம். இடிச்சு அது தனியா வச்சுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி அது குட்டி குட்டியா நறுக்கி தனியா வச்சுக்கலாம். இப்போ புளி கரைச்சல், வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு, இந்த இடிச்ச மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து உங்களுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு துளியோண்டு வெல்லம் இது போட்டீங்கன்னா பச்சை புளி ரசம் ரெடி. அப்போ உங்களுக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, பொரியல் ரெடி ஆயிடுச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு. சரி நேயர்களே, இன்றைக்கு உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது ஹேமா பாலமுருகன். மற்றும் ஒரு குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சி கிச்சன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் வழக்கறிஞர் திருமதி ஹேமா பாலன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, இந்த வாரம் என்ன புக் வந்திருக்குங்க? அம்னே, கவிஞர் கோவை ஆனந்தனோட வேர்களின் உயிருங்கிற ஒரு கவிதை புக் வந்திருக்குது அண்ணே. நல்லா இருக்குது, அதைத்தான் புரட்டிட்டு இருக்கிறேன். ஓ, வேர்களின் உயிர் நல்லா இருக்குங்களே. ஆமா கண்டோ. அப்புறம் இன்னொரு செய்தி சொல்றேன் கேளு. இந்த கவிஞர் கோவை ஆனந்தனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அழகர்சாமி அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு ஒண்ணு சிறந்த இளம் கவிஞருக்கான விருது அறிவிச்சிருக்குது கண்ணோ. அப்படிங்களா? அப்ப ரொம்ப சிறப்பு தான். அப்ப நானே இந்த புத்தகத்தை படிச்சு போடுறேன். அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க. 90-67-70-02 அம்னி. நானும் ஒருக்கா சொல்றேன், சரியான்னு பாத்துக்கோங்க. 9003677002. சரிங்களா? சரிதான். ஆமாங்கோ, இதை கேக்குறவி நீங்களும் எல்லாரும் ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பியை கூப்பிட்டு ஒரு வாழ்த்திருங்க. அவ்வளவுதான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது. இது கலை, இலக்கியம், சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. இது கலை, இலக்கியம், சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM.